ஆசியன் பெயிண்ட். ஆசியன் பெயிண்ட் ஹார்ட்வேர்ஸில் எதுவும் கிடைக்குமா? நம்ம கொஞ்சம் அடிக்கணும். ஏன் மேனியில் இல்லை? பெயிண்ட் அடிப்பியா நீ? கால் வந்துட்டு வா தம்பி. நல்லா இருக்கியா? குருவாயூரப்பா நல்லா வாங்கிட்டு வா. கால் வந்துட்டு வா. அங்காளம்மன் எங்கே இருக்குடா? கால் வந்துட்டு வா. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. கடைக்காரங்களாம் நிறைய பேர் வந்து நச்சடிக்காங்க. கடன் வச்சுருக்கே எதுவும் எவ்வளோ இருக்குது? சரி, இந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட தொழில் இல்லையேடா. எங்கேயாவது கான்ட்ராக்டாக மொத்தமாக உனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி தந்தா தப்பிச்சுக்கலாம். பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியா? வெளிநாடு வேண்டாம். எங்கள் யார்ட்டையும் மாட்டிக்கிட்டியோ? கால் வந்துட்டு வா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேகத்தடை இருக்கும். அது கடைசியில் சோகத்தடையாக போய் முடியும். இங்கேயே இருந்து சாதிக்கணும்னா இப்போ இந்த கடனை அடைக்க முடியாத. யார் ஒன்று போக வேண்டாம்னு சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு போய் வெளிநாட்டில் போய் ஒரு வருஷம் இருந்தாலும் அந்த கடத்தையும் அடைச்சிடலாம். எதிர்கால வாழ்க்கைக்கு பணமும் திரட்டிக்கலாம். எப்படி யோசனை? டெய்லி அவளை பார்க்காம இருக்க முடியாது. சரி, கால் வந்துட்டு வா. பார்த்தால் பசி தீரும் பங்கஜவாய் இதழை பார்த்தால். பியூ சின்னப்பா பாட்டு. சரி, இப்போ அவள் வேணுமா வேலை வேணுமா? ரெண்டுமே வேணும். கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும். இல்லை, சோதனையான காலண்டா. விளையாடுறோம்னு நினைக்கியா நீ? பக்கத்தில் வா. கொஞ்சம் கண்ணை முடிக்கா. நிமிர்ந்து உட்கார் பார்ப்போம். கருப்புசாமி, இவனுக்கு அது கொடுக்கலாமா? சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நிறைந்த வருமானம் கிடைக்கும். உன் கடன்லாம் தீரும். அவளும் உன் கூட இருப்பான். அசத்திக்கா போயிட்டு வா. கருப்புசாமிக்கு அரோகரா. வேகமாக இருக்கா. அரோகரா. கருப்புசாமிக்கு சிவகங்கை. சிவகங்கை. கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வா. யாரு? சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள். சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள். என்னடா வேணும் உனக்கெல்லாம்? இந்த மண்ணு. உட்கார் உட்கார். அமைதி அமைதி. இந்த பேர் வயசு எத்தனடா? வயசு எத்தனை? இவன் பிறந்த 6வது மாதத்திலிருந்து சோதனை காலம் ஆரம்பிச்சிடுது. ஆனால் இவன் தெய்வ குழந்தை. இப்போ இந்த 3 வயதுக்குள்ளே உன்னை கடனெல்லாம் நீக்கி சொந்த வீட்டை மாளிகையாக உருவாக்கி ஊர்மைக்கு உன்னை வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. அழகான தில்லை வனமும் அன்னை அவள் வாழுமிடம். இந்தா பணமும் கிடைக்கும், உழைப்பும் கிடைக்கும், உன் கடனும் தீரும். ஆனந்தம் அடைந்துவாங்க. அடுத்த வாரம் அடுத்து எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டாரு. வாப்பா, நல்லாரு நல்லாரு. அக்கா வா, பக்கத்தில் வா. சந்தோஷமா இரு. போயிட்டு வாங்க.
சிவகங்கை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? என்னப்பா பிள்ளை? குழந்தை வேணும், கால் வந்துட்டு வாங்க. ஊரெல்லாம் தாண்டி போன ஒரு பக்கம் குளம் கிடக்கு. குளம் இருக்கோ? அங்கே சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி இருக்காங்க. வாங்க, பக்கத்தில் வாங்க. உனக்கு ஆம்பளை பிள்ளை தாரம்னு வரோம். ஏன் உட்கார மாட்டியா? ஆம்பளை பிள்ளை தாரம்னு வரோம். என்ன பேர் வைப்ப? டாம்னு சொல்ல மாட்டேக்கியே. நானும் லேட்டாகி தரேன் பிள்ளைய. என்ன பேர் வைப்ப? ஆம்பளை பிள்ளை பிறக்குண்டா. ஆடி அமாவாசையிலிருந்து உதயமாகும். கால் வந்துட்டு வா. கூப்பிடுறோம். திருமண விஷயமா கேட்டு வந்தது யாரு? ஜெயிச்சு வா. இப்போதைக்கு முடியாது. ஒரு மாதம் கழித்து வந்து என்னைய கேளுங்க. அதுக்கு அடுத்து அதை பற்றி பேசுவோம். போயிட்டு வாங்க. யாருக்குமா திருமணம் முடிக்கணும்? கால் வந்துட்டு வா. மாப்பிள்ளை முறுக்கு அங்கே தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? கல்யாணம் முடிச்சு வைக்கணுமோ? கண்டிப்பாக. உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? ஒரு 5 நிமிஷம் உட்காரு.